திறக்கட்டும். ஆனா பணம் அங்க இருக்காது. வேற எங்க இருக்கும்? உள்ள இருக்க லாக்கர்ல தான் இருக்கும். உள்ள இருக்கிற லாக்கர்ல இருக்குமா? குடி மாப்பிள. மாப்பிள எந்த கள்ளச்சாவி போட்டாலும் உள்ளாக்கிற திறக்கவே முடியாது. ஏன்? தயாரிப்போம். முறுக்கு சாப்பிடு மாப்பிள. இது பாரு, இது ஒன்றும் பெரிய விஷயமே இல்ல. சாவியை எங்கேயாவது பீரோல ஏதாவது மூலையில ஒளிச்சு வச்சிருப்ப. பீரோக்குள்ள இல்ல, பீரோக்கு பக்கத்துல என்னோட பழைய அண்டர்வேர் இருக்குது. அதுலதான் சாவிய 10 ரூபாய் சொறி வச்சிருக்கிறேன். பழைய அண்டர்வேருக்குள்ள சாவியை ஒளிச்சு வச்சிருக்க. சும்மா பேச்சுக்கு சொல்ற மாப்பிள, நடக்க கூடாது. சப்போஸ் நடந்துட்டா அதுக்காகத்தான். இப்போ அந்த திருடன் உள்ள போய் அன்றாட எடுத்து அதுல இருந்து சாவியை எடுத்து பீரோ திறந்து பணத்தை எடுத்துட்டா என்ன பண்ணுவ? சரி மாப்ள, இப்ப என்னதான் சொல்ல வர? அப்படியா வழிக்கு இந்த பாரு, உன் பணமும் சேஃபா இருக்கணும், உனக்கும் வருமானம் வரணும்னா அதுக்கு ஒரே வழி எல்ஐசி. அதுல ஜீவன் விருத்தின்னு ஒரு நல்ல பாலிசி இருக்கு. அந்த பாலிசில வந்து பணத்தை போட்டுன்னு வை, 5 மடங்கு பணம் கொட்டும். உனக்கு ஒண்ணு போடு, என் தங்கச்சி ஒண்ணு போடு. உன் தங்கச்சிக்கா? ஓம் மண்டாடிதான் மாப்பிள, என் தங்கச்சி. இது பாரு மாப்பிள, உன் பணமும் சேஃப்டியா இருக்கும், நல்ல வருமானமும் வரும். நம்ம ஊர்ல நிறைய பேர் அதை போட்டு நல்லா சம்பாதிச்சிட்டு இருக்கானுங்க. இடையில நீயோ முன்னாடி செத்து போயிட்டேன்னு வை. நடக்க கூடாது, நடந்தால் அந்த பணம் அப்படியே உன் பிள்ளைக்கு வந்து சேர்ந்துரும். என்ன மாப்பிள்ள இப்படி சொல்ற? சாரி, ஒன்னும் தப்பா எடுத்துக்காத. அந்த ஸ்கீம் அப்படி ஒரு பெஸ்ட் ஸ்கீம். உன் பிள்ளைங்க எல்லாத்துக்கும் ஃபியூச்சருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரி மாப்பிள்ள, நீ சொல்ற மாதிரியே எல்ஐசி பாலிசி போட்டுடலாம். வெரி குட். நாளைக்கு நீ என்ன பண்றேன்னா அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப் 2 போட்டோ எடுத்துட்டு நேரா என்ன வந்து பாக்குற. 8 லட்சம் ரூபாய்க்கு பாலிசியை போடுற. அடுத்த வருஷம் உன்னை நான் கொண்டு சொன்னாக்கிறேன்டா. ஓகே மாப்பிள்ள, பிரமாதம்டா. வாடா மாப்பிள்ள. அம்மாக்கு எப்பரா இருக்கு இப்போ? இன்னும் அப்படியே தாண்டா இருக்காங்க, என்ன பண்றதுன்னு தெரியல. சரி, நீ முதல்ல அம்மாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் ஆபரேஷனுக்கு ரெடி பண்ண. இந்தா, இதுல 8 லட்சம் ரூபா இருக்கு, இதை வச்சு சமாளி. எதுல அவ்வளவு பணம்? எப்படா ரெடி பண்ணீங்க? எப்படி ரெடி பண்ணோம்னா திருடி. என்னது திருடுனியா? அதானே, நாங்க என்ன திருடியா கொண்டு வர போறோம்? எல்லாமே உழைச்ச பணம், அதுவும் எல்ஐசி பணம். என்னடா ஐயா? ஆமாமா, எல்ஐசி பணம் தான். நாங்க கஷ்டப்பட்டு கட்டின பணம் தான். நீ கூட ஒரு மெடிக்கல் பாலிசி போட. இந்த மாதிரி ஆத்திர அவசரத்துக்கு ஹெல்ப் பண்ணும்ல. கண்டிப்பா போறேன்டா, ரொம்ப தேங்க்ஸ்ரா. ஆபரேஷனுக்கு 5 லட்சமே போதும், இவ்வளவு பணம் வேண்டாம். ஓகே. டேய், இந்தா, ஹாஸ்பிட்டல் செலவுனா முன்ன பின்ன வரும்டா. இவ்வளவுதான் வரும்னு நம்மளால கரெக்டா சொல்ல முடியாது. அம்மாவை நல்லா பாத்துக்கோ. ரொம்ப தேங்க்ஸ்ரா. இந்த பணத்தை எப்படியா நான் திருப்பி கொடுத்துறேன். எங்களுக்குலாம் திருப்பி தர வேணாம், அந்த ரெங்கனுக்கு. சரி சரி, அதெல்லாம் வேணாண்டா. அம்மாவை நல்லபடியா பாத்துக்கோ. நாங்க கிளம்புறோம். சரி மாப்ள, வரேன்டா. தேங்க்ஸ்ரா. மாப்பிள்ள, தலை வலிக்குது, டீ சாப்பிடலாமா? டேய், நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன், நீ பதிலே பேச மாட்டேன்ற. ஏண்டா என்னடா பேச சொல்ற? கையில 5 பைசா கிடையாது. இன்னைக்கு டிஃபனுக்கு என்ன பண்ண போறேன்னு தெரியல.
நீலகண்டன் தான் 5 லட்ச ரூபா போதும் 3 லட்ச ரூபா வேணாம் திருப்பி தந்தான். அதே வேண்டான்னு 3 லட்ச ரூபா வேண்டாம்னா 300 ரூபா வாங்கிக்கலாம்ல, இன்னைக்கு செலவுக்கு யூஸா இருக்கும்ல. டென்ஷன் ஆகாத மாப்ள. ஒவ்வொரு பறவைக்கும் அதுக்கான உணவை இறைவன் படைக்கிறாருன்னு சொல்லுவாங்க. அது பறவைக்கு, நமக்கு இல்ல மாப்ள. பறவையோ மனுஷனோ இறைவன் அவங்களுக்காக படைச்ச உணவை அவங்க தாண்டா தேடணும். நமக்கான உணவை நம்ம தேடுவோம். சரி, நமக்கு ஒரு மாசம் செலவு எவ்வளோ? காலையில டீ குடிக்கிறதுல இருந்து நைட்டு படுத்து தூங்குற வரைக்கும் தலைக்கு 200 ரூபாய் செலவாகுமா? அதை நம்ம தேடுவோம் மாப்ள. நம்ம கொள்கை என்ன? ஒவ்வொரு நாளைக்கும் நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம தேடுவோம். நாம எங்கடா தேடுறோம்? திருட தானே செய்யறோம். கரெக்ட் மாப்ள. இப்ப நம்ம எங்க திருட போறோம்? வாங்கப்பா, என்ன 2 நாளா ஆளையே காணோம்? அதெல்லாம் ஒண்ணு இல்லைண்ணே, ஷேர் மார்க்கெட் விஷயமா கொஞ்சம் பிஸியா இருந்தோம், அதான் வர முடியல. ஏப்பா, நம்ம ஊர் மார்க்கெட்லாம் சேரே விற்க மாட்டாங்களே, அப்புறம் பிஸியா இருப்பேன். அண்ணே, அது நீ நினைக்கிற மாதிரி நம்ம ஊர் மார்க்கெட் கிடையாது, அது வேற. சரி, அதெல்லாம் விடு. உன் வியாபாரம் எப்படி நடக்குது? உனக்கு தெரியாதா? வியாபாரம் எங்க நடக்கும்? நாம தான் நடத்தணும். பாடுறா, நம்ம ஊர்ல எவன் காசு கொடுத்து டீ குடிக்கிறான்? எல்லாம் கடன் சொல்லி தான் டீ குடிக்கிறான். இதா நீ குடிக்கிறல்ல? என்ன லந்தா கேப்ல அசிங்கப்படுத்திட்டேல? உன் கடையில டீ குடிச்சல பாரு, வாடா மாப்ள. இருப்பா, நான் ஒன்னும் சொல்லப்பா. நீ டீ குடிக்கிறல்ல, காசு குடுத்துறேன்னு சொன்னப்பா, அதுக்குள்ள கோவப்படுற. இந்த பாரு, ஒரு விஷயத்தை மட்டும் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். இந்த ஊர்ல காசு கொடுத்து டீ குடிக்கிறது நாங்க மட்டும்தான். சரிப்பா, இந்தாப்பா டீ குடிப்பா, குடி. இப்ப டீ குடிச்சு முடிக்க போறோம். கையில நயா பைசா இல்ல, பாத்துக்கோ. சரி, விடு எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஹலோ, உங்க மொபைலுக்கான பேமெண்ட் பெண்டிங் இருக்கு சார். அது பாருங்க, 50,000 ரூபா சிங்கிள் பேமெண்ட். ஒரு எல்ஐசி பாலிசி மட்டும் எடுத்தீங்கன்னு வைங்க, உங்க லைஃப் செட்டில்ட் ஆயிரும். பணத்தை எப்ப கட்டுறீங்க? நான் எதுக்கு சார் பணம் கட்டணும்? உங்க மொபைல் பேமெண்ட்டை முதல்ல செட்டில் பண்ணுங்க, இல்லனா போன் என்ன கட் பண்ணிடுவோம். சரி, நான் உங்ககிட்ட ஈவினிங் வந்து சொல்றேன். சொல்றீங்களா? இப்பெல்லாம் ஒண்ணு வேணாம், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. ஹலோ சார், நான் தான் சொல்றேன்ல. இந்த பாருங்க, இந்த வருஷம் நீங்க பெட்டி கடை வச்சிருக்கீங்க, அடுத்த வருஷம் பெரிய மளிகை கடை ஒண்ணு வச்சு சூப்பரா டெவலப் ஆக போறீங்க. அதுக்கு நான் தான் பொறுப்பு. என்ன சார் சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல சார். ஹலோ, எனக்கு தெரியும். நீ எதுவும் பேச வேணாம், ஓகே? உன் லைஃபை எப்படி மாத்துறன்னு மட்டும் நீ பாரு. இவங்கள பிடிச்சா நமக்கு வேலைக்கு ஆகுமோ? ரைட்டு, பிடிச்சிட வேண்டியதுதான். இந்த பாரு, நான் சொல்ற மாதிரி நீ பண்ணு, எல்லாம் நல்லபடியா நடக்கும். சீக்கிரமே நீ கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு நான் பொறுப்பு, ஓகேவா? வேற யாரு? நம்ம சிவகுமார் தான். சும்மா சுத்திட்டு இருந்தவனை கூப்பிட்டு ஒரு பெட்டி கடை வைக்க நம்ம ஐடியா கொடுத்தோம்ல, அவன் அப்படியே டெவலப் ஆகி ஜெனரல் ஸ்டோர் ஆக்கணும்னு பார்த்தா சரின்னு சொல்லிட்டேன். செஞ்சிரும். ஏப்பா, யாருக்கோ கடையை டெவலப் பண்ண ஐடியா கொடுக்குறீங்க. நான் உள்ளூர்காரன்ப்பா, ஏன் டீ கடையை டெவலப் பண்ண ஐடியா கொடுக்க மாட்டேங்களா? பாரு, உனக்கு அதெல்லாம் சரிப்பட்டு வராது, நீ சொன்னாலும் கேட்க மாட்டேன். உனக்கு வாழ்நாள் முழுக்க இந்த டீ கடை தான். அப்படிலாம் சொல்லாதீங்கப்பா, என் அப்பா காலத்துல இருந்து டீ கடை தான் இருக்கு. ஏதாவது ஐடியா கொடுத்து இந்த டீ கடை டெவலப் பண்ணலாம்ல? எப்படி சிக்கணும் பார்த்தியோ? அண்ணே வா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சாதாரண டீ கடை வச்சுட்டு இருந்தவர் நம்ம நாட்டோட பிரதமர். உன்னை பிரதமர் ஆக்காட்டும் ஜனாதிபதியாவது ஆக்குறேன். என்ன புரியுதா? அங்க பாரு. ஏன்பா? இல்லண்ணே, வடக்கு சூளம். ஒரு நல்ல விஷயம் பேசும்போது அந்த பக்கம் மட்டும் பேசினா சக்சஸ் ஆகும், அதனால தான் அப்படி சொன்னேன். அங்க பாரு. சூளம் அந்த பக்கம் தான் பார்க்கணும். வாழ்க்கையில முன்னுக்கு வரணுமா வேணாமா? எனக்கு 200, மாறனுக்கு 200. பார்க்கிற பார்வையில முன்னுக்கு வந்துருவான் போல இருக்க. நான் சொன்ன விஷயம் உனக்கு புரிஞ்சுதா? என்னப்பா நீதான் ஒண்ணுமே சொல்லியப்பா? இந்த பாரு, நான் சொன்னேன், நீ கவனிக்கல. சரி, உனக்கா நான் மறுபடியும் சொல்றேன், ஓகேவா? இன்னும் 2 வருஷத்துல நீ பெரிய கோடீஸ்வரன் ஆக போற. என்ன யோசிக்கிற? அதுக்கு என்ன பண்ணா ஒரு பாலிசி போடணும். எல்ஐசில ஒரு பாலிசி போட்டேன்னா உனக்கும் சேஃப்டி, உன் கடைக்கும் சேஃப்டி, உன் குடும்பத்துக்கும் ஒரு சேஃப்டி. இப்போ அது புரிஞ்சுதா? ஈவினிங் வர்றேன், ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கணும், ஓகேவா? சரி போலாமா? டீ காசு கொடுத்தியா? இந்தாங்க, இப்ப குடிச்ச டீக்கு காசு எடுத்துக்கோங்க, பேலன்ஸா டிப்ஸா வச்சுக்கோங்க, சரியா? டீயை குடிச்சோம், உடனே கையில காசு கொடுத்தோமா? அதுலயே புரிஞ்சுக்கோ, இந்த ஊரை நாணயமா இருக்கிறது நாங்க மட்டும்தான். இந்த மாதிரி நீ வெள்ளந்தியா இருக்காதனே, கோடீஸ்வரன் ஆக போற, நல்லா பாத்துக்கணும். ஓஹோ, நல்லா வருவ நீலாம்.
வாழ்க்கையில முன்னேற்றேன்னு சொல்லி இப்படி நடு ரோட்ல விட்டு போயிட்டானுங்களே. என்ன வக்கீல் சார், ரொம்ப தான் பயமுறுத்துறீங்க. சச்சா, காமினி யாராவது பயமுறுத்த முடியுமா? கட்டி பிடிக்க தான் முடியும். கோயில் இது வேண்டாம். கோயிலுக்கு வந்த பொண்ண கட்டி பிடிச்சேன்னு சொல்லி ஈவ் டீசிங் கேஸ்ல 9 வருஷம் உள்ள தள்ளிடுவேன். ஓ, ஒரு வக்கீலையும் உள்ள தள்ளிடுவியா? நியாயமா உனக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சதுக்கு ஈபிக்கு காதல் செக்ஷன் படி என்ன தண்டனை தெரியுமா? என்ன தண்டனை? பாதிக்கப்பட்ட காதலனுக்கு காதலி 1000 முத்தங்கள் தரணும். குடுக்கலனா? நீ தரலனா என்ன, நான் தரேன். ஏய் போதும். இன்னைக்கு நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? எங்க அக்காக்கு ஒரு நல்ல சம்பந்தம் கிடைச்சிருக்கு. மாப்பிள்ள பேங்க்ல வேலை பார்க்கறாரு. நல்ல குடும்பம். செங்கோடன் ஐயா மூலமா தான் இந்த சம்பந்தம் அமைஞ்சிருக்கு. அக்கா முதல்ல மாட்டேன்னு தான் சொன்னா. அப்புறம் எப்படியோ பேசி சம்மதிக்க வச்சாச்சு. இந்த சம்பந்தம் மட்டும் நல்லபடியா முடிஞ்சிச்சுன்னா எங்க அக்காவுக்கு கல்யாணம் நல்லபடியா நடக்கும். பாவம் எங்க அக்கா, அவளை பாக்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவ வாழ்க்கையில மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னே தெரியல. இப்போ வரைக்கும் அவளுக்கு கல்யாணத்துல இஷ்டமே இல்ல. நான் இவ்வளோ தூரம் கம்பல் பண்ணி பேசினதுனால கடமைக்காக ஒத்துட்டு இருக்கா. ஒரு விஷயம் தமிழரசு, எங்க அக்காவை கல்யாணத்துக்காக ஒத்துக்க வச்சது எங்க அக்காவுக்காக மட்டும் இல்ல, நமக்காகவும் தான். என்னோட சுயநலத்துக்காக. அவளுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை கட்டாயப்படுத்துறதுக்கு மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? என்ன பேசுற நீ? சுயநலம் அது இதுன்னு நம்ம பிரச்சனையை விடு. உங்க அக்காவுக்கு கல்யாணம் பண்றது முக்கியம் இல்லையா? ஏய், அவங்க கல்யாண பேச்சு எடுத்தாலே ஏதாவது பிரச்சனை வருதுன்னு நினைச்சுதானே அவங்க கவலைப்படுறாங்க. கல்யாணம் நடந்தா எல்லாம் சரியாயிடும். என்ன, உன்ன மாதிரி உங்க அக்காவும் என்ன மாதிரி ஒரு பையனை பார்த்து லவ் பண்ணிருந்தா பரவாயில்ல. எல்லாரும் உன்ன மாதிரி இருக்க முடியுமா? பொண்ணுங்க முதல்ல காதல வந்து சொன்னா உங்களுக்கு எல்லாம் இலக்காரமா இருக்குல்ல. ஏய் நில்றி. ஏய், நான் சொல்றது கேள்றி. ஏய், நான் இல்லாம உன்னால வாழ முடியாது. ஏய் போடா, நீ ஒண்ணும் எனக்கு தேவையில்ல. வேற நல்ல மாப்பிளைய பார்த்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஏய், கிளிஜோசியம் பார்க்கலையோ? கிளிஜோசியம். ஏய் கமனி, சொன்னா கேள்றி. ஆம்பளை பாவம் சும்மா விடாது. தம்பி கிளிஜோசியம் பாருங்க தம்பி. கிளிஜோசியம் நடந்தது நடக்க போறது எல்லாத்தையும் எடுத்து சொல்லும். கமனி சொன்னா கேளு. ஏய் தம்பி கிளிஜோசியம் பாருங்க தம்பி. கமனி தம்பி தம்பி ஜோசியம் பாருங்க தம்பி. ஜோசியம் பாருங்க. அட போயா, என் கிளியே பறந்து போயிடுச்சு. இதுல கிளி ஜோசியம் வேற பாக்கணுமா? தம்பி அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. உங்க கிரகம் எல்லாம் சரியில்லை, அதனாலதான் இப்படி சண்டை வருது. நம்ம கிளிக்கிட்ட ஒரு சீட் எடுத்து பாருங்க தம்பி. எல்லாம் சொன்னது சொன்னபடி நடக்கும். நீ யாரு, உன்னை விட்டு போற பொண்ணு யாரு, உங்க காதல் கை கூடுமா, கல்யாணம் எப்ப நடக்கும், இது எல்லாமே கரெக்டா சொல்லிடுவேன் தம்பி. என்ன கமனி, நம்ம கல்யாணம் எப்ப நடக்க போகுதுன்னு கிளி ஜோசியம் கேட்க போறியா? எங்க அக்காவோட கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு கொஞ்சம் பார்த்து சொல்றீங்களா? தாராளமா பாத்துருவோம். உங்க அக்கா பேர் என்ன தாயி? சங்கவி. சங்கவி. அம்மா மீனாட்சி, சங்கவிங்கிற பேருக்கு ஒரு சீட் எடுத்து கொடு. ஒத்த சீட்டா இருந்தாலும் ஒரு நல்ல சீட் எடுத்து கொடு தாயி.
கொண்டா தாயி. அம்மா தாயே, மீனாட்சி கிளையே அந்த மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாண படத்தை எடுத்து கொடுத்துருக்கு. அம்மனுடைய அம்சம் தாயே. அந்த சிவனே மனம் சூடிக்கொள்ள சீக்கிரம் கல்யாணம் நடக்கும். இன்னைக்குள்ள ஒரு நல்ல செய்தி வரும். அம்மனே வந்திருக்கிறா. இதுக்கு மேல எதுவும் தேவையில்லை, சொல்றதுக்கு எதுவும் இல்ல. நீ நினைச்சது நடக்கும். நல்லபடியா போயிட்டு வா தாயே. ஏய் இரு, அப்படியே காமினிங்கிற பேருக்கு ஒரு சீட் எடுத்து எப்ப கல்யாணம் நடக்கும் சொல்லுங்க கொஞ்சம். அதெல்லாம் அது வேணாம், கிளம்பலாம். வா வா. இப்ப எதுக்கு என்ன இழுத்துட்டு வர? நமக்கு எப்ப கல்யாணம் நடக்கும் தெரிய வேண்டாமா? எங்க அக்கா கல்யாணம் நடக்கட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். அதெல்லாம் நல்லபடியா நடக்கும். அதுக்கப்புறம் இந்த மூஞ்சிய தான் 2 வருஷமா நான் லவ் பண்றேன், எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லுவேன். ஒருவேளை சம்மதிக்கலனா மாப்பிள்ள வக்கீலுக்கு படிச்சவரு உங்க மேல எல்லாம் கேஸ் போட்டுருவாருன்னு சொல்லுவேன்.